குடும்பத்தை உடைச்சிடாதீங்க. குடும்பம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க சபை முக்கியம், குடும்பம் முக்கியம் இல்லைன்னு. ஒரு சபை உடஞ்சா 4-5 சபையா மாறிடும். ஆனா ஒரு குடும்பம் உடஞ்சா எல்லாரும் சின்ன பின்னமாயிருவாங்க. குடும்பம் முக்கியமா, சபை முக்கியமா? இன்னைக்கு இது ஒரு பெரிய கேள்வி. எது முக்கியம்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்துல என்ன இருந்துச்சு? சபையா இருந்துச்சு, குடும்பம் தான் இருந்துச்சு. கர்த்தர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. ஆதியாகமம் 1-2 தான் நம்ம மாடல். குடும்பம் தான் முக்கியம். எங்க குடும்பத்துல யாருமே இயேசுவை ஏத்துக்கல சார், அதனால பரவாயில்ல. இயேசுவை ஏத்துக்கலன்னா கூட அந்த குடும்பம் தான் முக்கியம். தாய் தகப்பன் பிள்ளைகள் ஒற்றுமையா ஒன்றா அழகா வாழணுங்கிறது தான் கர்த்தருடைய விருப்பம். சபைங்கிறது குடும்பத்தை தாண்டினது. குடும்பம் ஒழுங்கா இருந்தா அப்புறம் சபை ஒழுங்கா இருக்கும். இப்போ ஒரு சபையில எல்லா குடும்பமும் பலவீனமான குடும்பமா இருந்துச்சு, சபையை பலவீனமாயிரும், உடஞ்சு போயிடும். குடும்பங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது தான் சபை ஸ்ட்ராங்கா இருக்கும்.